இதுதான் முக்கியமான இடமே. சூப்பராக இருக்கேண்ணே. நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கு. இங்கே நாங்கள் இப்படி காய்ச்சிருக்கோம். தேனுக்கு வந்து முட்டி வச்சிருக்கணும். தேன் கூட நிற்கிது. தேன் உள்ளுக்கு இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோப்பி நிற்கிது பாருங்க. காயும் பழமுமா இருக்குது கோப்பி பேர். நித்திர உண்டா என்னன்ற மாதிரி கிடக்குதுல இருந்து. உண்மையிலுமே அப்படிதான் இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு இயற்கையோடு சேர்ந்த காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உடையார்கட்டில் இருக்கிற ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை. இங்கே வந்து பண்ணை மட்டும் இல்லை, நிறைய வசதிகள் இருக்குது. பின்னுக்கு இந்த போட்டில் பார்த்தாலே தெரியும் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லி இதில் வந்து இயற்கை விவசாயம் இருக்குது, மற்றது விலங்கு வேளாண்மை, மீன் வளர்ப்பு, நாட்டு மேடை, அதோட தங்குமிட வசதி. இங்கே வந்து நீங்கள் தங்கி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு, அதாவது இங்கே உள்ள பயிர் கொடி இந்த காய்கறியெல்லாம் பிடுங்கி சமைச்சு சாப்பிட்டு, மீன்கள் எல்லாம் அந்த குளத்தில் பிடிச்சி சாப்பிட்டு அந்த வசதிகள் எல்லாம் இருக்குது. அதோட அந்த உணவு வசதி, வாகன தரிப்பிடம் எல்லாமே இங்கே இருக்குது. தங்கி நின்று போகக்கூடிய மாதிரியும் இருக்கு மேடம். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். உண்மையிலுமே நானும் இன்றைக்கு வந்து இப்படி இருக்குது என்ன மாதிரி. ஆனால் வரைக்கே சரியான ஒரு அமைதியான இடம். நிறைய பறவைகளோட சத்தம் தான் கூடுதலாக கேட்டுக்கொண்டிருக்கு. இரைச்சல்களோ எதுவுமே இல்லை. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு தொடர்ந்து போய் பார்ப்போமே. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்தால் பாருங்க, ரெண்டு பக்கமுமே வந்து கமுகு வச்சிருக்கு. அது இடையில நல்ல கட்டு கீழே கற்றால பேக்கில் வச்சிருக்கணும் பாருங்க. அப்படியே நேராக அப்படியே கற்றால வச்சிருக்குது. இங்கெல்லாம் இந்த பூக்கண்டும் இடையில வச்சிருக்கணும் பாருங்க. இது வந்து மொசந்தாசன்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இது வந்து நிறைய நிறங்கள்ல இருக்குது. வடிவாக இருக்கும் பூத்திரு கேட்க. இது ஜம்புக்கண்டு ஜம்பு வச்சிருக்கணும். மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த தங்குற ரூமேண்ணே. ஓ, ஆனால் நல்ல ஒரு இங்கே குளிர்மையாக இருக்குது. வந்த உடனே இதுக்கு வந்து எப்படி நிழலாக இருக்குது, நல்ல நிழலாக இருக்குது. என்னடா இது வந்து என்ன சொல்லுங்க அப்போ, தவசி முருங்கை. ஓ, காய்ச்சிருக்கு, வறுக்கிறது வறுக்கிறது. இந்த காய் வந்து இந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கும் இந்த காய். இப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோமே. ஓ, இப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதுதான். அங்கால அப்படியே ஜம்பு வந்து இப்போ பூக்குற சீசன். பூ காய் தான் ஃபுல்லாகவே பூத்து தான் இருக்குது பாருங்க. நிறைய பூத்து இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போக இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக கீழே நிறைய ஜம்புக்காக கொட்டி இருக்கு. அப்படி தான் இருக்கு. கொஞ்சம் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்காங்க, எல்லாம் பிஞ்சு பிடிக்க ஒழிக்கிட்டு. என்ன ஒரு விஷயம், இங்கே வந்து தங்கி நின்றா அப்படியே பேசாமல் இதுக்குள்ளே இருக்கணும் போல இருக்கு வேணா. என்னென்னா அந்த சத்தம் இப்போவே உங்களுக்கு விளங்கும். அந்த சத்தம் வந்து கூடுதலாக அந்த பறவைகளோட சத்தம் அதுகெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பேசாமல் போட்டு. இதுதான் முக்கியமான இடமே. சூப்பராக இருக்கேண்ணே. நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கு. இங்கே நாங்கள் இப்படி காய்ச்சிருக்கோம். இங்கே லைனுக்கு காய்ச்சிருக்கோம். நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதுலேயே பிடிங்கி அப்படியே நாங்கள் ஜூஸ் மாதிரி எல்லாம் அடிச்சு குடிச்சு போட்டு பேசாம இருக்கலாம். தானே. ஓ, நல்ல வடிவா பந்தல் போட்டுருக்குது. என்ன எப்படி இருக்கு சொல்லி, அதுதான் பேசாம இதுக்கு இருக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குளிர்மையா இருக்குது. சொல்லி வேலை இல்லையா. இவங்க இதெல்லாம் பழுத்துட்டு இதை கவனமா பார்த்து வச்சிருங்க. நல்ல ஒரு பிளான் இது. உண்மையிலே இல்லை, இது சும்மா அந்த பைப்பால் தாண்டி போட்டு தடியெல்லாம் மேலே கொடுத்துருக்கிறேன். ஃபுல்லாகவே ஒன்றும் இல்லை, வெறும் பைப்பை வளைச்சி கட்டி சரியா தண்ணி இந்த நாங்கள் முதல் வாட்டர் பம்புக்கு போட்டு பைப்பு கட்டி போட்டு அப்புறம் தடியை வச்சு கட்டி போட்டு. நான் நினைக்கிறேன் எத்தனை ஒன்று ஒரு 7-8 நிலையம், ஒரு 14 நிலையம் தான் இவ்வளவுமே. இஞ்சால் அப்படியே வந்து பார்த்தா பொன்னாங்கானி பாத்தியாக போட்டிருக்கு. பொன்னாங்கானி அதுக்கு தூவல் நீர் பாசனம் செய்திருக்கேன். ஓ, தண்ணி இப்போ தான் இறச்சிருக்கேன் இருக்கு. அப்படி பொன்னாங்கானி கீரை இருக்குண்டு. அதுக்கு இடையில வந்து பேக்களுக்கு கத்தரி கண்டுகள் வச்சிருக்குது. அப்படி இடையில வச்சிருக்கு. கீரைன்னா எக்கச்சக்கமான கீரை இருக்குது. அப்படி இருக்காண்டு ஒரு அணில் இந்த சத்தம். இதுக்குள்ள வந்து கொச்சு மிளகாய் இருக்குல்ல, கொச்சு மிளகாய் அப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே ஏதோ பெருசா பறந்து இருக்குது. அது பறந்துகள் அணில் சண்டை பிடிக்கணும் மேலே.
இங்கே பார்த்தீங்களா கொச்சி மிளகாய் காயும் பழமுமா கிடக்கு. இது வந்து அந்த உமி இருக்குல்ல உங்களை உமி எல்லாவைகள் வந்து பசலைக்காக கருக்கி வச்சிருக்கேன். கருக்கி வச்சிருக்குது பாருங்க, இயற்கை பசலை உண்மையிலேயுமே தான். அப்படியே நிறைய பசலை தான் இருந்துருக்கிறேன். இங்கே வந்து கூட்டேர் மாதிரி எங்கள் நம்ம எல்லாம் சேர்த்து அதெல்லாம் ரெண்டு பக்கமும் தேக்கு தேக்கு ரெண்டு பக்கம். இங்கே பாருங்க. ஓ அதோட வந்து அது ஃபுல்லாங்கால வாழை தானே, ஃபுல்லாகவே வாழை. வாழைப்பழம் வாழை தோட்டம் அப்படியாங்கால. இதுக்குள்ள வந்து நிறைய இந்த கருவாக்கண்டு அதுகள் எல்லாம் பேக்கிங் இருக்குது ஃபுல்லாகவே. ஓ கருவா நிற்குது, அவங்க ஞாபகம் பேக்கிங் இருக்குது கருவாக்கண்டு. உங்கள் அவ்வளோ கண்டு பண்ணிக்கொள்ளலாம். ஓ எங்கட விட்டு இருக்கிறபடியே நாங்கள் முன்னே இல்லை, கருவாக்கண்டு தான் இதுக்கு நிறையவே நிற்கிது. அப்படியே இங்கே வாழைத்தோட்டத்துக்கு போய் வருவோமே. தண்ணி பாஞ்சு கொண்டு தான் இருக்குது. இது என்ன மரம் வந்து எனக்கு தெரியல. இது வந்து நாங்கள் இப்போ கேட்டுறாங்க நவுளி பழமா. ஓ சாப்பிடலாமா, பிரச்சனை இல்லையா? ஆள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டார். அப்படி இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கேட்டேன் சாப்பிடலாமாண்டேன். ஆனால் நான் ஒரு நாளுமே சாப்பிட்டு பார்த்துக்கையில் இது பழம் நிறைய காய் காய்ச்சி கிடக்குது. அந்த நெல்லிக்காய் காய்ச்சிருக்கும் அப்படி தான் காய்ச்சிருக்குது. இங்கே பிடிங்கி தாங்க சாப்பிட்டு பார்ப்போம். பழமா இல்லை காய் கொத்து கொத்தா கிடக்கு காய், கிடக்கு காய். ஓ இப்போ காய்க்க தொடங்கி இருக்கு. இனிதான் பழம், அது இது ஒன்று தான் பழம். இது கொஞ்சம் பழம் அது நேராக இருக்குது ஃபுல்லாக அப்படியே அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். எனக்கு அப்படியே வச்சிருக்கேன். என்னண்டா இந்த வாழை இலை பாருங்களேன், எவ்வளோ அடி பெருத்த வாழை இலைண்டு குலைய பாருங்க. இங்கே இருக்காது எங்கட அந்த சீனிக்கதலி வாழை குலை மாதிரி இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பாருங்களேன். இதுவும் சரியான கிட்டத்தட்ட இது என்னண்டு இந்த அரை மணி நடக்கும் நான் கண்டா தெரியும். இப்போதான் பொத்தி வந்திருக்குது. ஓ குலைய கொஞ்சமாக வந்திருக்குது. சரியான உயரம். இஞ்சால பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அந்த பெர்லிக்காய்ன்னு சொல்லுவோம். அந்த ரோடு வழியாக கூடுதலாக விற்கவே இல்லை. எனக்கு விருப்பம் அது, ஆனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, நல்லா இருக்கும். அது ஒரு புளிப்பு தன்மையும் நல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். இதுவும் காய்ச்சி இருக்குது. உண்டா இப்போ பிஞ்சு இப்போ கொஞ்சம் கயற தன்மை இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மரத்துக்குள்ளேயே பாருங்க தேனுக்கு வந்து முட்டி வச்சிருக்கணும். கூட நிற்கிது, தேன் உள்ளுக்கு இருக்குது. கமராக்கு தெரியல, ஆனால் உள்ளுக்கு இருக்குது. அவங்க பறக்குது. இப்போ பொதுவாக மரம் வச்சிருக்கிற ஆக்கள், இப்படி மரங்கள் நிற்கிற ஆக்கள் முட்டியில் இதை மண்பானையை வச்சு விட்டாலே இப்போ தேனி வந்து தன்பாட்டிலே இருக்குது. நீங்கள் பிடிச்சி கொண்டு விட தேவையில்லை. அதுதானே அப்பா இங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கு. இங்கே கோப்பி கண்டுகள் வந்து நிறையவே வச்சிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கண்டு வச்சிருக்கேன் கோப்பி கண்டு. இடையே இந்த ஊடுகளுக்குள்ள வாழை ஊடுகளுக்கு ஃபுல்லாகவே தேசி இருக்குல்ல, தேசி வந்து வச்சிருக்குது. அப்படியே நீராக தேசி வச்சிருக்கு. நெல்லிக்காய் கிடாக்கா அண்ணா, அதனால நெல்லிக்காய் கீழே விழுந்து கிடாக்கா. இஞ்சாலி அப்படியே தேசியாத்தோட தேசிக்கு வந்து அட்டம் பட்டி இருக்கணும். நெல்லி என்ன கிடக்கா நெல்லிக்காய். இப்போ நெல்லிக்காய் சீசன். இது வந்து கைப்பு நெல்லின்னு சொல்லுவோம், கசப்பு நெல்லின்னு சொல்லுவோம். இது ஒரு வேற இனம். இதை பார்த்தீங்களோ எப்படி இருக்கு செவ்வளனியா. இது தேங்காய் ஆயிட்டு கீழே உள்ளது விழுந்துட்டு தேங்காய் வேற. ஓ இங்கே இது செவ்வளனி இல்லை சுய், இது வேற ஒரு இனம். இந்த தென்னை இதில் தான் எங்களோட தேங்காயில் தான் குறைஞ்ச வருஷத்தில் வர தேங்காய்.
ஆனால் இதுஇந்த ஆயுள் காலம் குறைவாக இருக்கும் இப்போ எங்கட நார்மலாக ஊர் தென்னையில் வந்து 50 வருஷம்னா இது வந்து குறைவாக இருக்கும் ஏன்னா 20 வருஷம் அப்படி குறைவாக தான் இருக்கும், ஆனால் நல்லா காய்க்கும் அந்த வருஷத்துக்கு அந்த இதை தரும். எனக்கு பார்க்கவே விளாங்குது எப்படி இருக்கணும் முழுகு மாதிரி இருக்குது. ஓ இஞ்சால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரம். அதெல்லாம் நான் சீசனுக்கு நான் நினைக்கல மாம்பழம் தொகையாக கொட்டு மட்டும் தான் எக்கச்சக்கமாக கிடக்கும். அவ்வளோ அம்மா அந்த தேசம் புல்ல கண்ணு கட்டின தேசம் புல்ல மாவா தான் இருக்கு அவ்வளோ மாங்க ஏன்னா மற்ற இஞ்சால அப்படியே திரும்பி பாருங்க இஞ்சாலோட அப்படியே அங்கே ஒரே மாமரம் தான் பூத்திருக்கு. இடைக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி உள்ள நிற்கிறாரு வாங்க அப்படியே போகுது காலம். அப்படியே மாமரத்தில் பார்த்தீங்கன்னா அணில் கூடு கட்டி இருக்குது. கூடு கட்டி இருக்குது என்ன அவருக்கு சுகம். மாம்பழம் பழக்க விட அப்படியே மாம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். ஆனால் நல்ல மனமாக பூத்து கிடக்கும் மரங்கள் ஃபுல்லாகவே. ஆனால் கெட்டுகள் வந்து வெட்டி விட்டுருக்கீங்க என்ன கட்டெல்லாம் பட்டி சொல்லி அப்போ தான் பூக்கும். நாங்கள் வந்து இன்னும் கட்டு வெட்டே இல்லையோ இன்னும் கொஞ்சம் வளரணும். இது ஒரு கட்டுகள் வெட்டினபடியே தான் பூக்கும். நல்லா பூத்து இருக்குது பாருங்க. மேலே உயர விடாமலுக்கு சைட் கோப்புகளை விட்டுட்டு நான் மேலே உயர்ற கோப்புகளை வந்து வெட்டி விட்டுருக்கேன். நல்லா இருக்கு. இது மாட்ட நெல்லி பாருங்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்குது காய்ச்சிருக்குது. ஆட்டுக்குட்டி புள்ள சாப்பிடணும் புல்லு சாப்பிடணும் பாருங்க. 2 பேரும் 2 சாப்பிடணும் முடியும். அதே தொட்டி ஒன்று இருக்குது அதில் அசோலா வாங்க பாப்போம். இந்த தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசோலா வளர்க்கணும். அசோலான்றது இப்படி ஒரு தாவரம். கூடுதலாக வந்து விலங்குகள் இந்த தீவனங்கள் சாப்பாடுகள் அதுகளுக்கு போடுறது. இப்படி இருக்குன்னு வடிவாக இருக்குது. ஆனால் அந்த பாசி பூத்த மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஒரு பாசி வகையாக இருக்கலாம். யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே இங்கே இது அந்த மாடுகளுக்கு வளர்க்குற புல்லோ அந்த கரும்பு மாதிரி இருக்கும் பார்க்க. கரும்பு ஊத்த மாதிரி இருக்கும். ஆனால் கமுகம் வந்து அப்படி 2 லைனுக்குமே வச்சிருக்கணுமே. இது ஒரு நேர் பாதை மாதிரி வச்சிருக்கு. இப்படி அங்கே போகலாம். மீன் நிற்கிற தொட்டி எல்லாம் இருக்குது அந்த குளம் எல்லாம். பின்ன குளமே மீன் வளர்க்குற மீன் பிடிக்கிற இடம். அடடையா இதை பார்க்க பார்த்தீங்களா அப்படி பதிவாகவே இருக்குது. உயரம் குறைவு கூடத்துட்டா பழுத்தும் இருக்குது. என்ன அந்த கமுகு வாழை அதுகள்ட அந்த அடியில் வந்து நல்ல குளிர்மையாக இருக்கும். அப்படி சில்லண்டி இருக்கும் இதை வச்சு பார்க்க. அதை விட இது சும்மா காட்டைக்குள்ள ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கு. பெரிய ஒரு ஏக்கர். அதான் இது கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் வேறு. இது கூட ஒரு நினைக்கிறேன் ஒரு 15-20 ஏக்கர் வரும் நினைக்கிறேன் இந்த கணக்குப்படி. ஆட்டு புள்ளியாக்கள் பெறாம அடைஞ்சிருக்காங்களா அந்த மாட்டு தொழுவங்கள் அதுகள் மாதிரி இருக்கு பாருங்க. பெரிய பட்டியல் போட்டிருக்கணும். ஆடு கத்திக்கு ரைட் அவைக்கான புல்லு அந்த அதுக்கேற்ற மாதிரி அங்கால அப்படியே ஃபுல்லாவே புல்லு வளர்ப்பு தான் அங்கால. அதுக்கான தீவனங்கள் 2 அதில் இருக்கு பாருங்க. அதுவும் அடைச்சி வளர்க்கணும் அதுகளை எல்லாத்தையும். ஆக்கள் இஞ்சா நிற்கிறேன். இஞ்சால மாடு அங்கால ஆடுவோம். இங்கே பாருங்க இந்த புல்ல இதுக்குள்ளே ஆக்களை திறந்து விட்டா சரி ஒரு இடக்கு. ஆனால் வெட்டி தான் போடுவேன். திறந்து விட்டா எல்லாத்தையும் ஒரே அடி ஆடி விட்டு சாப்பிட்ரும். இதை சுஜி ஒரு நாளைக்கு வந்து இங்கேயே நின்று ஆறுதலாய் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். இங்கே வேலை நடக்குது. மாங்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு. எனக்கு பார்க்க அது விளாட்டு மாதிரி இருக்கு பார்க்க. விளாட்டு தானே ஃபுல்லாகவே வாழை தான் இதுக்குள்ள ஃபுல்லாகவே. இனி வந்து 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் துவங்கினாலும் ஒரே பழங்கள்லாம். அதான் பொதுவாக இப்போ வாழைப்பழம் வந்து சீசன் இல்லை. அது எந்த காலமும் கிடைக்கும். இப்போ மாம்பழமாக இருந்தாலும் சரி இப்போ பிலாப்பழம் அதுகள் வந்து கூடுதலாக சீசன். இப்போ எல்லாம் பிஞ்சு பிடிச்சி கொண்டு இருக்கு. அதோட இனி உங்களை காட்டு பழங்கள் வீரப்பழம் பாலப்பழம் நாவல் பழம் இந்த கருவா பார்த்தீங்களா இவ்வளோ கிட்டவா இவ்வளோ லைன்லேயே அப்படியே வச்சிருக்கணும். முழுக்க கருவா தான் 2 பக்கமும் இருக்கு. நல்லா அந்த குளிர்மையாகவும் இருக்குது. அந்த சரியான இதாக இருக்குது. நாங்கள் வந்தது மத்தியான நேரம் தான். ரெண்டாலும் அந்த தெரியல கமராக்கு தான் வெளிச்சம் அடிக்குதே தவிர கடுமையாக எங்களுக்கு பெருசாக தெரியல. அதான்
இதில் பெரிய ஈரப்பழம் நடுவில் நிற்குது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிளகு இருக்குதானே, மிளகு கொடி அப்படியே படரப்பட்டிருக்கு. மிளகு பார்த்தா உடனே வெத்தில கொடி மாதிரி தான் இருக்குமே, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை அதோட இந்த தென்னை ஓலையை வந்து அப்படி வேலி மாதிரி கட்டி போட்டு அதுலேயே வந்து படரப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க இந்த பெரிய மாமரம் என்ன, இந்த மரத்துக்கு கீழே இங்கே அப்படியே சுற்றி பூக்காட்டுகள் வச்சிருக்கு. அதோட வந்து நல்ல நிழலாக இருக்குது படம் ஏன்னா பயங்கர நிழல். எந்த பெரிய மரம் பார்த்தீங்களா? அதான் அதோட என்ன விஷயம்னா பாருங்க டெண்டு அப்படியே ஓலை குடில் வந்து அமைச்சிருக்கு. இதில் வந்து இருந்து கொள்ளலாம் நாங்கள் வட்டக்கொட்டில். அப்படி இருக்குது பாருங்க, நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. ஏற்கனவே நிழல்லான் அது வந்து மேலே பனையோலை போட்டிருக்கிறது இன்னும் நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. டெண்டு குடில் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே நித்திர உண்டா என்னன்ற மாதிரி கிடக்குதுல இருந்து. உண்மையிலுமே அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு அந்த சொல்லவே நம்ம ஃபேன் அந்த ஏசிஎல் போட்டிருந்தா இப்படி இருக்கும், அதை விட நல்ல ஒரு இதாக இருக்குது, குளிர்மையாக இருக்குது படம். காற்று விடுதல்ல. ஓ நல்லா இருக்கு ஏன்னா. ஓ இந்த கீழுக்கு வந்து ஃபுல்லாக அந்த மணல் போட்டு விட்டால் இன்னும் நல்லா இருக்கும். கீழே ஏன்னா நல்லா இருக்கு. நான் இளநீ விட்ட போகிறேன். அதோட இளநீ வந்துருக்குது. கணக்கான பருவம் உள்ளனி. நன்றியா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த நிழலுக்குகளை இருந்த குடிக்க இன்னும் அந்த மாதிரி இருக்கு. நீங்களும் எடுத்து குடிங்க. ஜாலி. எனக்கு முன்னாடி வந்துட்டு குடிச்சிட்டு மிச்சத்தை பார்ப்போம். மேலே அந்த இளநீ எப்படி இருக்குமெண்டா அந்த இளநீ அந்த மேல் இதை பார்க்கவே, மேல் பக்கத்தை பார்க்கவே இப்படி அந்த மாவல் மாதிரி இருக்குது. இல்லை இளநீ குடிக்க சொல்லி தூக்கி கவுட்டா பாய் எடுக்கக்கூடாது சரியா? உங்கள் அக்கா பார்த்து சிரிக்கிறான். அது 1 லிட்டர் எவ்வளோ நேரம் கவுக்காம குடிப்பீங்க? ஓ கிடக்கு பார்த்தீங்களா? முடிஞ்சுதா? முடிச்சிட்டேன். பார்க்க அந்த சின்ன மாதிரி இருக்கா, நிறைய தண்ணி இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோழிகள் அதோட சேர்ந்து வாத்துகள் எல்லாம் நிற்கிது பாருங்க, எல்லாம் மேய்ஞ்சி ஒன்று நிற்கிது. கோழிகள் எல்லாம் அப்படியே கூடுகளுக்கெல்லாம் அடைச்சி தான் சாப்பாடு போடப்படுது. இது ஒரு பக்கமாக ஒரு பகுதியாக வந்து பிரிஞ்சு தான் நடக்குது பாருங்க. இவ்வளோ தனியாக ஒரு பக்கம் எல்லாம் நிற்கணும் பாருங்க. அப்படியே அது கோழி தான் செய்ய வரும். இது தார என்ன வாத்து வராது. பக் பக் பக்குன்றதா? சேவல் அதுகள் விற்கிறதா அண்ணா? சேவல் விற்கிறது. நல்ல பெரிய சேவல்கள் நிற்கிது. அங்காலே நிறைய வாத்துகள் நிற்கிதேண்ணே. வாத்துகளோ? ஓ அங்கேயும் நிற்கணும். நிழலுக்கு அங்கங்கே போய் நிற்கணும். அங்கே போய் நிற்கணும். ஃபுல்லாகவே நல்ல நிழலாக தான் இருக்குது. முட்டை இட்டுருக்கண்ணா அதுக்கு. வாத்து முட்டையும் இருக்காம் இங்கே. ஓ வாத்து முட்டை இருக்கேண்ணே இங்கே. இதுக்கையும் இருக்குது வாத்து முட்டை. அடை வச்சிருக்கு. அடை கிடக்குதுண்ணே. இதுக்குள்ள எல்லாம் அடை வச்சிருக்கு. ஓ இவ்வளோ பேரும் அடை கிடக்கினே வேணே. ரைட் ரைட். இதே வாத்து முட்டை எத்தனை நாள் பொறிக்குமே? எத்தனை நாள்? 21 நாள் தானே? 40 நாள் கூட. மயிலும் வாத்தும் 40 நாள் கிட்ட வருமே. கோழி தான் 21 நாள் கிட்ட இருக்கிறது. இந்த வடை கிடக்கினோம் எல்லாம் வாரதெல்லாம் மேய்ஞ்சிட்டு படுத்திருக்கணும். நல்ல முழுக்கு தான் போடுறேன். வெள்ளிக்கிழமை தான் பார்க்க ஆசையாக கிடக்குற. ஓ
இஞ்சால பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கறிமிளகாய் வந்து பேக்கெட்டில் வச்சிருக்கணும். நல்ல தண்ணி எல்லாம் விட்டு அதோட வந்து அந்த உமியேறு அது போட்டு தண்ணி கருக்கள் மற்றது இந்த மாட்டு சாணம் தான் மெயினாக போட்டிருக்கணுமோ. அது வந்து இனித்தான் பூக்குற காய்க்கிற சீசன். அதோட கமாம்புள்ள நிற்குது. அதுவும் வந்து அப்படியே நாற்று தான் போட்டு வச்சிருக்கு பேக்கெட்டுகளில். இஞ்சால கூடுதலாக அந்த நாற்றுகள் வந்து போட்டு நாற்று மாட இடம். அதோட வந்து கத்தரி வெண்டியும் வச்சிருக்கணும். வண்டிக்கு வந்துங்கன்னா அந்த தேக்கிலே இருக்கല്ലോ ஆக கூட வெயில் படாமலுக்கு முந்தி நாங்களும் இப்படிதான் அந்த குழா ஊத்துறது. இப்போ குழா ஊத்துறதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் முந்தி இப்படி குழா ஊற்றி விடுறோம் ஒரு 5-6 நாளைக்கு அந்த வெயில் தாக்கம் குறைவாக இருக்கிறதுக்காக. அதனால கீழே பேருக்கு இந்த செவ்வந்தி இருக்கല്ലോ செவ்வந்தி வந்து நாற்று போட்டுருக்கு. நிறைய பேருக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த செவ்வந்தி. முந்தி உண்மையாக அந்த வீட்டு வாசல்களுக்குள்ள இந்த செவ்வந்தியில் ஒரு விஷயம் என்னென்றால் இது வந்து மஞ்சள் பூ தானே பூக்கும். இதுன்ற ஒரு வாசம் ஒன்று இருக்குது. கூடுதலாக வந்து இந்த கிருமிகள் பூச்சி புழுக்கள் இருக்குது தானே அதுகளை வந்து விரட்டுற தன்மை. அதுக்காக தான் கூடுதலாக தோட்டங்களுக்கு வந்து இந்த செவ்வந்தி போடுறது. மற்ற செவ்வந்தி நல்ல ஒரு வாசமும் மற்ற பூ கூட அழகா இருக்கும். ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர்னு அந்த 2 பூவும் இருக்கும். நல்ல ஒரு அழகான பூவாக இருக்கும். அப்படியே என்னென்னா அந்த ஃபுல்லாக அந்த நிழல் தான். இப்போ கொஞ்சம் இந்த குறிப்பிட்ட அங்கால பக்கம் சரியான வெயில் இருக்குது அந்த அந்த பக்கங்களில். இதில் எல்லாம் இந்த வெண்டி அதுகள் ஒரு அளவான வெப்பத்துக்குள்ளே வரக்கூடிய மரக்கறியில் வந்து வச்சிருக்கிறேன். இந்தியாவில் இது ஃபுல்லாகவே நாற்றுகள்லாம் என்ன ஆக வெப்பங்கள் படாமலுக்கு அப்படியே நாற்றுகள் போட்டு அப்படியே வச்சுக்கிறது பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோப்பி நிற்கிது பாருங்க. காயும் பழமுமா இருக்குது கோப்பி பாருங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த கோபி பழத்தை. எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க. கோபி வாசம் வருதாண்டு வராது. காஞ்சால் தான் வரும். இந்த காஞ்சி பதத்துக்கு வந்த இதுதான் கோபி கொட்டை. காயை பார்த்தீங்களா அப்படி இருக்கு. காய் பார்க்க நார்மலாக அந்த அந்த காட்டுக்காயல் அந்த சூறைக்காயல் அதுகள் மாதிரி பார்க்க என்ன இதில் காஞ்சதும் இருக்குது. காஞ்சதை எடுத்து உடைச்சி பாருங்க. அவளுக்கு கடிச்சு பார்ப்போம் கோபி வாசம் வருதாண்டு. அது வறக்கவும் வேணும் சொல்லி வறக்கத்தான் வாசம். இன்னும் காய கிடக்கு இல்லை வாசம் வரே இல்லையா. நான் நினைக்கிறேன் பரத்தா தான் இந்த வாசம் பெறும். இன்னும் பதப்படுத்துகிற முறை ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். காய காணாது இன்னும். இது இல்லாட்டி உங்களுக்கு ஈஸி அப்படி கடிவிடாது. காய வேணும் நல்லா. இது இப்போ நசிஞ்சே இல்லை போகுது. நான் சட்டக்கண்டு போது நான் இப்போ தான் கோபி பழத்தை பார்க்குறேன் நேரம். நான் ஒருக்கா பார்த்துருக்கேன் கோபி பழம். ஆனால் அப்படியே அங்காளெல்லாம் இந்த கோபி மரங்கள் நிற்கிது. இதுக்கெல்லாம் ஃபுல்லாக நிற்கிது கூடுதல். இது ஃபுல்லாவே கோபி தான். இது ஃபுல்லா இந்த துண்டு ஒவ்வொரு துண்டுக்கையும் கொண்டு வச்சிருக்கேன். நம்ம இதுக்கு கோபி அதுக்கு தேசி அப்படி அப்படி ஒன்றுக்கையும் கொண்டு வச்சு. ஆனா இது வந்து தனியவே இப்போ தோட்டம் மட்டும் இல்லை. ஒருங்கிணைந்த பண்ண படிக்க எல்லாமே ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, மாடு இருந்தாலும் சரி, கோழி வாத்து மீன்பிடி எல்லாமே சேர்ந்து மீன் நிற்கிற குளம் இருக்கிறதுக்கு போயிடல. ஞாபக தேசத்துல இருக்குது எல்லாமே. மற்றது பல்லாண்டு பயிர்களும் இருக்குது. அதில் வந்து தென்னையில இருந்தாலும் சரி அப்படி நிறைய பயிர்கள் வந்து இப்போ நீண்ட காலத்துக்கு பாவிக்கிற பயிரும் இருக்குது. குறுகிய நாள் பயிர்களும் எல்லாமே இருக்குது இங்கே வந்து. இப்போ தனியாக வருமானே தோட்டமான தனியாக மரக்கறி பயிர் மட்டும் இல்லை, பல பயிரும் இருக்குது, மரக்கறிகள் இருக்குது, எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது இந்த பாமையில் வந்து. அதோட வந்து இங்கே தங்கினண்டா உங்களுக்கு அது விளங்குமே. அதில் வந்து தங்கி ஒரு நாள் இருந்து காலம் எழும்பி இந்த சத்தங்களை கேட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டா அது தெரியும். அதான் இந்த நிழல்ல இருந்து உண்மையிலேயே எப்படி இருக்கு. இப்பவும் ஏதோ ஒரு குருவி ஒன்று கத்துது பார்த்தீங்களா அப்படி இருக்காது. அப்பா நல்ல ஆசை. ஆனால் இந்த காய் பழங்கள் இருக்குது தானே, பழ வகைகள் இருக்குது தானே, அதுகள் வந்து சீசனுக்கு தானே. அப்போ இந்த சீசன் விரைக வந்தீங்கன்னா இன்னும் நல்லா உடனே வந்து நாங்கள் பழங்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சீசன் டைம்களில் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையை சுற்றி பார்த்துட்டோம்ண்ணா. சுற்றி பார்த்துட்டோம்ட்டு ஒரு காவாசி தான் சுற்றி பார்த்துருக்குறோம். மிச்சம் வந்து இருக்குது. இன்னும் ஒரு அடுத்தடுத்த காணொலிகள் சொல்லலாது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போக வந்து திருப்பி அடுத்த வீடியோ எடுத்து போடுவோம்.
உண்மையிலேயே நல்ல ஒரு ஆசையா இருக்குது, நல்ல ஒரு அமைதியா இருக்குது. அமைதியா இருக்கு. உண்மையிலுமே வந்து நாங்க இங்க வந்து ஒரு சமையல் இங்க இருக்கிற மீனா இருக்கட்டும் சரி மிளகறியோ என்னென்னாலும் வச்சு சமையல் செய்ய முக்கியமானது வந்து வாத்து முட்டை இருக்குது. அதைத்தான் நான் இப்ப ஆசைப்பட்டு நான் பண்ணி கொண்டு போகும்போது இங்க வந்து நாங்க வாத்து முட்டை வாங்கி அப்படி ஒரு பொரியலோ இல்ல அவியலோ ஏதோ ஒன்று செய்வோம் நாங்க. அப்ப இந்த காணொலியை வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.